கிருஷ்ணகிரி பாலியல் சம்பவத்தை உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற பெண் வழக்கறிஞர்கள் சங்க துணைத் தலைவர் ரேவதி கோரிக்கை விடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு இணைப்பில் இருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற பெண் வழக்கறிஞர்கள் சங்க துணைத் தலைவர் ரேவதி. மேடம் வணக்கம். மேடம், உங்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? இது சாத்தியம்தானா? வணக்கம் மேடம், நான் பெண் வழக்கறிஞர் சங்கம் துணைத் தலைவர் பேசுறேன், ரேவதி பேசுறேங்க. ஆக்சுவலி இந்த விஷயம் வன்மையாக கண்டிக்கத்தக்கதுங்க. இது மாதிரி தொடர்ந்து பெண் பிள்ளைகள் வேலை செய்யும் இடம், படிக்கும் இடம், அந்த மாதிரி கண்டினியூஸா செக்ஷுவல் அபியூஸ் பண்றது, ஆண்களால் செக்ஷுவல் அபியூஸ் பண்ணப்படுறது தாங்க முடியாத துயரம். சொல்லனா துயரம்னு சொல்லணும். பெண் பிள்ளைகளை பெற்ற என்னை போன்ற தாய்மார்களுக்கெல்லாம் இது பெரிய ஒரு பேரிடியாக இருக்கிறது. அதுவும் வேலை செய்யற இடத்துல பெண்கள் சந்திக்கிறது சொல்ல முடியாத துயரம் தான் செக்ஷுவல் அபியூஸ்ங்கிறது. இது படிக்கிற குழந்தைகள் மேலெல்லாம் இந்த இது பண்றது தாங்க முடியாத ஒரு விஷயம். அது குறித்து நான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு நான் காலையில் ஒரு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணியிருக்கேன் ஆன்லைனில். சூமோட்டாவாக எடுத்து இதுக்கு ஒரு கைட்லைன் கண்டிப்பாக கொண்டு வரணும். ஆல்ரெடி வேலை செய்யும் இடத்துல ஒரு அமைப்பு இருக்குது. ஆக்சுவலி வேலை செய்யும் இடத்தில் இந்த மாதிரி செக்ஷுவல் அபியூஸ் நடந்ததுன்னா நடவடிக்கை எடுக்கிறதுக்காக இருக்குது. ஆனால் அது போதுமானதாக இல்லை. ஏன்னா அந்த ஹையர் அத்தாரிட்டிஸே அதுக்கு ஹெட்டாக இருக்காங்க. அவங்க இதை மூடி மறைக்க தான் பார்ப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கொல்கட்டாவில் நடந்தது. ஒரு பெண் மருத்துவருக்கு, ப்ராக்டிஸ் பண்ணுற மருத்துவருக்கு 36 மணி நேரம் அந்த பொண்ணு வேலை செஞ்சுட்டு படுக்க போயிருக்கு. அந்த பொண்ணு மேலே அவ்வளோ பெரிய வன்முறை நடந்திருக்கு. அதை மூடி மறைக்கிறதுக்காக எல்லா தடயங்களையும் இமீடியட்டாக அழிச்சு அந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு செய்த குற்றவாளிகளை காப்பாத்துறதுக்கு தான் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அந்த காலேஜும் சரி. அதே தான் இப்போ இந்த இடத்துல என்சிசி போர்வையில் இந்த நடத்தப்பட்ட இந்த ஸ்கூல்லையும் அதே தான் நடந்திருக்கு. இது மாதிரி பல்வேறு இடங்கள்ல வேற நடத்தப்பட்டதா சொல்லப்படுது. இந்த எந்தெந்த இடத்துல இது நடந்துச்சுன்னு தெரியல. அவருக்கு என்ன அழுத்தம் கொடுக்கப்பட்டதுன்னு தெரியல. உடனே அவர் சூசைட் பண்ணிக்கிட்டது, அவங்க அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்தது, அந்த அக்யூஸ் சூசைட் பண்ணிக்கிட்டதும், அவங்க அப்பா ஆக்சிடென்ட்ல இருந்ததும் என்னால தானே நடந்ததா என்னால அதை இது பண்ணிக்க முடியல. என்னால நம்ப முடியல. இது ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கலாமோ அப்படிங்கறதா எங்களுக்குலாம் சந்தேகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நாங்க என்ன கேட்குறோம்னா, எங்களை வேலை செய்யற இடத்துலயும் சரி, படிக்கிற இடத்துலயும் சரி, ஒரு பய உணர்வோட இருக்க வேண்டியதா இருக்கு. இப்ப என்னோட பெண்ணே ஒரு ப்ராக்டிஸ் போற இவங்க தான், டாக்டர் தான். அவங்களுக்குலாம் இது ஒரு ட்ரோமாவே ஆயிடுச்சு. பயமா இருக்கு. எப்படி நாங்க போய் நைட் எல்லாம் ஒர்க் பண்றதுன்னு டியூட்டி பாக்குற. ஏன் ஒரு கான்ஸ்டபிள் எடுத்துக்கங்களேன், விமன் கான்ஸ்டபிளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு ஒர்க் பண்ற இடத்துல? பெரியவங்க அவங்களுடைய ஹையர் அத்தாரிட்டிஸ்ட இருந்து கிடையாது. அதனால கண்டிப்பா இதுக்கு ஒரு பெரிய லெவல்ல ஒரு இதை அமைக்கப்பட்டு இதுக்கு கண்டிப்பா இது ஒரு கைட்லைன்ஸ் அமைச்சு இதுக்கு ஒரு தீர்வு காணணும். அதே மாதிரி அந்த யாரெல்லாம் அந்த பண்ற அக்யூஸ்ட் பண்ற தப்ப மூடி மறைக்கணும்னு நினைக்கிற அந்த மேலதிகாரிகளோ, அது அரசியல்வாதியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், யார் மேலனாலும் கடும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இதன் மூலமா நான் கேட்டுட்டு இருக்கேன். இதுதான் நான் அனுப்பிச்சிருக்கேன் லெட்டரா. இந்த சம்பவத்தினுடைய முக்கிய குற்றவாளியே இறந்துட்டாரு இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது கொல்கத்தாவோட வழக்க போல இந்த வழக்கையுமே உச்சநீதிமன்றம் தாமாக முன் எடுப்பார்களா? அந்த எடுக்கிறதுக்கான அந்த சட்ட ரீதியா அதற்கான உரிமைகள் இருக்குதா? கண்டிப்பா இருக்கு மேடம். இது ஒரு பெண், அதாவது கொல்கட்டாலையாவது அந்த பொண்ணு மேஜருங்க. இது குழந்தைங்க, 14 வயசு சிறுமி. அதாவது தன்னை நம்பி அம்மா அப்பா அனுப்பிச்சிருக்காங்க, மேல இருக்க டீச்சர்ஸை நம்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க ஒரு இதுக்கு. அந்த இடத்துக்கு ஒரு குழந்தை போயிருக்கு. அந்த பொண்ணு மேல இப்படி ஒரு வன்முறை நடத்தப்பட்டிருக்கு, பாலியல் வன்கொடுமை. இதெல்லாம் சகிச்சுக்கவே முடியாதுங்க. இதெல்லாம் கண்டிப்பா எடுக்கணும் சுமோட்டாவா. அதுல எந்த தயக்கமுமே இருக்கக்கூடாது. இருக்காதுன்னு நினைக்கிறேன், நம்புறேன் நான். இதை கண்டிப்பா இது மேல இந்த விஷயத்துல ஆக்ஷன் எடுத்தே ஆகணும்னு நினைக்கிறேன் நான். அதாவது ஆல் ஓவர் இந்தியா கண்டிப்பா பெண்களுக்கான ஒரு ஏதாவது ஒரு பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கி ஆகணும். இதன் மூலியமாக ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கும்னு நம்பிதான் நான் இந்த லெட்டரை, இந்த கம்ப்ளைண்ட்டை நான் அனுப்பிச்சிருக்கேன் சிஜேஐக்கு. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மேம்.